இச்சப்போட் சினிமாவில் இந்த இப்படி என்ன நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8ஓட இன்னையோட 3வது ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 3வது ப்ரோமோவில் வந்து பார்த்திங்கன்னா கோவா கேங்க்கு அடி மேலே அடி விழுந்துட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ செகண்ட் ப்ரோமோவில் தான் வந்து பார்த்திங்கன்னா கோவா கேங் பற்றி பேசினாங்க. இப்போ 3வது ப்ரோமோவும் அவங்க ரிலேட்டடாக தான். அந்த கோவா கேங் எல்லாருமே ஒன்றா உட்காருங்க அப்படின்னு சொல்லி சென்டரில் உட்கார வச்சுறாரு. அதுக்கப்புறம் ஹவுஸ்மேட்ஸ் கிட்டே வந்து கேட்குறாரு எந்த அளவில் இவங்க கோவா கேங் வந்து இந்த ஒரு கேமை அஃபெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கேட்கும்போது ஃபர்ஸ்ட்டு சத்யா வந்து பார்த்திங்கன்னா சார் ஒரு ஹைனா கூட்டம் மாதிரி வந்து எல்லாருமே வராங்க அப்படி ஏதாவது ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மஞ்சரி வந்து ஒட்டுமொத்த வீட்டையும் வந்து அவமதிக்கிற மாதிரி இருக்குது இவங்க பண்ணுறது. அதே மாதிரி பிக் பாஸ் போடுற ரூலை வந்து ரொம்பவே வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மஞ்சரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அருண் பிரசாத் வந்து இந்த கேமோட போக்கையே வந்து மாற்றுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்ன உடனே மாற்றுதா கெடுக்குதா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை சார் கெடுக்க தான் செய்யுது, அந்த ஒரு கேமோட போக்கையே வந்து இவங்க பண்ணுறது வந்து கெடுக்குது அப்படிங்கிற மாதிரி அருண் பிரசாத் வந்து சொல்கிறாரு. அப்புறமா வந்து விஜய் சேதுபதி அவர்கள் உங்களுக்கு இந்த மாதிரி சேர்ந்து விளையாடி விட்டு கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா வெளியே வாங்க, நான் டோரை திறக்க சொல்கிறேன், நீங்கள் வெளியே வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், அதுக்கு ஹாப்பியாக பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உள்ளே இருந்துட்டு தயவு செஞ்சு ஆட்டத்தை கெடுக்காதீங்க, அது சுத்தமாக நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி வந்து பயங்கரமான ஒரு கண்டனம் வந்து அவங்களுக்கு கொடுக்குறத வந்து பார்க்க முடியுது. இது உண்மையிலே வந்து யாருக்கு நல்லதோ இல்லையோ அந்த கோவா கேங்க்கு தான் வந்து நல்லது. ஏன்னா ரயான் நிறைய இடங்களில் நல்லா பேசுகிறாரு, ஆனால் இந்த கேங்கில் எப்போ சேர்ந்தாரோ அப்போ இருந்து வந்து விட்டு கொடுக்கறது இந்த மாதிரி தான் வந்து அவர் கேம் விளையாடிட்டு இருக்காரு. சௌந்தர்யா என்ன தான் அவங்க கேங்லேயே தப்பு பண்ணாலும் அதை ஹைலைட்டாக தைரியமாக நின்று சொல்கிறாங்க. ஆனால் ஒரு கேங்காக சேரும்போது அது திரும்பவும் சேரும்போது என்னடா இவங்க இப்படி பேசிட்டு திரும்பவும் இப்படியே இருக்காங்களே இவங்க கூட சேர்ந்துட்டு அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஜெஃப்ரி ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து ஒரு பயங்கரமான ஒரு சப்போர்ட் வந்து அவருக்கு இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு போன பையன், ஸோ தனியாக விளாண்டா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஜாக்லின், ஸோ இனிஷியல் டேஸில் ஜாக்லின் எல்லாத்துக்கும் வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க தைரியமாக அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுவும் வந்து உடஞ்சிருச்சு. ஸோ இவங்க கேங் சேர்ந்த அப்புறம் தான் இவங்க 4 பேரோட இண்டிவிஜுவலான ஒரு கேம் வந்து போயிடுச்சு. பட் இது வந்து அவங்களுக்கு பெரிய ஹை ஓப்பனிங். இதுக்கப்புறம் அவங்க வந்து அதை தனித்தனியாக விளையாடி வெளியே போய் சேர்ந்துக்கிட்டால் கூட வந்து ஓகே தான். பட் இப்போது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதா எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.